ஹாய், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது லெமன் ஊறுகாய். அதுக்கு ஒரு 15 பழம் எடுத்துட்டு வந்திருக்கேன். நல்ல பழுத்த பழம், காயா பார்த்து வாங்காதீங்க, பழமா வாங்குங்க. காயா இருந்தா கடிச்சு சாப்பிடும் போது கசப்பு சுவை அதிகமா இருக்கும். பழமா இருந்தா உப்புல ஊறும் போது நல்லா நெத்துன்னு ஊறி இருக்கும், பழமும் நல்லா டேஸ்டா இருக்கும். அந்த மாதிரி சாப்பிடும் போது ஊறுகாய் நல்லா ருசி அதிகமா இருக்கும். இப்போ இந்த ஊறுகாய்க்கு லெமனை குறுக்குல கட் பண்ணாம நீல வாக்குல கட் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற சாறு வெளியே போகாம இருக்கும். நீ பாருங்க, இந்த மாதிரிதான் கட் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ எல்லா பழமும் கட் பண்ணியாச்சு. அதுக்கு நான் கண்ணாடி பாட்டில் தான் எடுத்திருக்கேன். பிளாஸ்டிக் இல்லைன்னா மண் பாத்திரம், இந்த மாதிரி புளிப்பு ஊறுகாய்லாம் இந்த மாதிரி பொருள் பாத்திரத்துலதான் போடணும். சில்வர் பாத்திரம், அலுமினிய பாத்திரத்துல போட்டு வைக்க கூடாது. அதுல இருக்கிற அலுமினியெல்லாம் அந்த ஊறுகால இறங்கிடும், வயிற்றுக்கு கெடுதல். இப்போ கண்ணாடி பாட்டில போட்டாச்சு. கல் உப்பு தான் போடணும் ஊறுகாய்க்கு எப்பவுமே, தூள் உப்பு போடக்கூடாது. நான் ஒரு கைப்பிடி உப்பு போட்டிருக்கேன் 15 பழத்துக்கு. கிட்டத்தட்ட அது 150 கிராம் கல் உப்பு. மஞ்சள் பொடி நாங்க ஊறுகாய் போடும்போது போடுவோம், வேணுன்றவங்க போடுங்க, வேணான்றவங்க விட்டுருங்க, அவ்வளவுதான். இப்ப இதை நல்லா குலுக்கி எடுத்து வைக்கணும். தினம் காலையில எழுந்து பாட்டில ஓபன் பண்ணி குலுக்கி ஒரு 5-6 நாளைக்கு எடுத்து வச்சிருங்க. இப்ப அந்த மாதிரி எடுத்து வச்ச ஊறுகாய் தான் அங்க பாருங்க எப்படி இருக்குன்னு, நல்லா மெத்துன்னு இருக்கு. இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு போடணும். ஒரு 150 கிராம் எண்ணெய் வானலியில போட்டுக்கோங்க. அதே மாதிரி வானலியும் நல்லா கனமா இருக்கணும். இந்த உப்பு போட்டோம் இல்லையா, ஒரு கைப்பிடி உப்பு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி 1.5 கைப்பிடி மிளகாய் பொடி போடணும். இப்போ ஒரு கப்புல 3/4 கப்பு உப்பு எடுத்தீங்கன்னா 1.5 கப்பு காரம் போடுங்க. ஏன்னா இது புளிப்பு ஊறுகாய். லெமனு நார்த்தங்காலாம் கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கும் இல்லையா, அதனால காரம் அதிகமா தேவைப்படும். உங்களுக்கு வேணும்னா கம்மியா போட்டு கலந்துட்டு நீங்க வாயில வச்சு பாருங்க, உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருந்ததுன்னா விட்டுருங்க, இல்லைன்னா தேவைப்பட்டா போட்டுக்கலாம். நாங்க தேவைப்பட்டிருக்கு, அதனால நாங்க போட்டிருக்கோம். பூண்டு எடுத்து வச்சோம் இல்லையா, ஒரு கைப்பிடி பூண்டு, அதை மிக்சியில போட்டு கொஞ்சம் 2-1 உடைச்சு எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு நல்லா இருக்கும். இந்த லெமன் ஊறுகாய்க்கு நாங்க பூண்டு போடுவோம், உங்களுக்கு வேணும்னா போடுங்க, வேணாம்னா விட்டுருங்க. கருவேப்பிலையும் ஒரு 1/2 கைப்பிடி, அதுவுமே கழுவி தொடச்சு ஈரம் இல்லாம எடுத்து வச்சிடணும். இப்ப எண்ணெயில போட்டு நல்லா பொரியணும். அந்த சத்தம் எல்லாம் அடங்கி மொறுமொறுன்னு வரும் இல்லையா, அந்த சத்தம் கேட்கணும். அப்பதான் நம்ம எடுத்து ஊறுகால போடணும். இப்போ தாளிப்புல சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய். சீரகம் பொரிஞ்சதும் பெருங்காயம் போடணும். 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜார்ல எடுத்து வச்சிருந்தோம் பாருங்க பூண்டு, அதையும் அதுல போட்டு நல்லா மிதமான தீ வச்சு நீங்க போட்ட பூண்டு நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்குங்க. தீ ரொம்ப கம்மியா வச்சு பக்கத்துல நின்னு பொறுமையா வதக்குங்க. அப்பதான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். பச்சையா இருந்ததுன்னா ஊறுகாய் கெட்டு போயிடும். அதனால இங்க பாருங்க, பொன் வருள் வந்துருச்சு, நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு அந்த பூண்டு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ஊறுகாவை மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி லெமன் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய் எல்லாம் இருந்தா சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா சாப்பிடலாம். அந்த புளிப்பு சுவை நம்ம சாப்பாடு சாப்பிடுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஃபீவரு, பித்தம் இந்த மாதிரி எல்லாம் நேரங்கள்ல சாப்பாடு பிடிக்காது. அப்போ இந்த ஊறுகாய் எல்லாம் வீட்டுல இருந்ததுன்னா நமக்கு கஞ்சி குடிக்கவோ இல்ல சாப்பாடு சாப்பிடவோ நல்லா உதவியா இருக்கும். லெமன் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய் கண்டிப்பா வீட்டுல இருக்கணும். இப்போ ஊறுகாய் தாளிச்சாச்சு. இது பாத்தீங்கன்னா 2 மாசம் கூட வெளியே வச்சு வைக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா 3-4 மாசம் வைக்கலாம். லெமன் ஊறுகாய் எப்பவுமே வீட்டுல கண்டிப்பா இருக்கணும், எல்லார் வீட்லயும் இருக்கணும். எதுக்காகன்னா பித்தத்தை குறைக்கும். சாப்பிட போர் அடிக்கிற நேரத்துல கூட நம்ம கொஞ்சம் தொட்டுன்னு சாப்பிடலாம். சாம்பார் சாதம், கீரை சாதம் இந்த மாதிரி எல்லாம் வீட்டுல செய்யும் போது அப்ப கொஞ்சம் ஊறுகாய் வச்சுன்னு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஊறுகாய் செஞ்சு பாருங்க, நல்ல டேஸ்டா அட்டகாசமா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க.